தாதாபாய் நவ்ரோஜி எனக்கு வழிகாட்டி, தலைவர் என்று கூறியவர் திலகர். ட்ரூத் டெல்லர் என்ற மாதம் இருமுறை என்ற பத்திரிகையை தொடங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. புரட்சி எண்ணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பிபின் சந்திரபால். வெள்ளுடை வேந்தர் என்பவர் பிட்டி தியாகராயர். திராவிட லெனின் என்று அழைக்கப்படுபவர் டி. எம். நாயர். திராவிட இயக்கத்தின் தாய் என்பவர் டி. எம். நாயர். ஆன்டிசெப்டிக் என்ற மருத்துவ இதழை நடத்தியவர் டி. எம். நாயர். வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை உருவாக்கியவர் யூசப் மெஹர் அலி. காந்தியை எனது மனசாட்சி என்று கூறியவர் ராஜாஜி. கீழ்க்கண்டவற்றுள் எது ரபீந்திரநாத் தாகூரின் சிறு பாடல்களின் தொகுப்பாகும்? கீதாஞ்சலி. பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய். உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது? நெதர்லாந்து. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தாத் இஷா. அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் லியூட்டினைசிங் ஹார்மோன். முடக்குவாதத்தை சரிசெய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பெர்ம் எது? நீட்டம். வைரத்தில் உள்ள கார்பன் அணு அமைப்பு நான்முகி அமைப்பு. பின்வருவனவற்றுள் எது உயிரியலாளர்களின் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது? மன்னார் வளைகுடா. வகை 1 ஒவ்வாமையின் போது உருவாக்கப்படும் ஆன்டிபாடிகள் IgE. அக்ரமான் 2 என்ற ஒத்திகையை இந்திய இராணுவம் நிகழ்த்திய மாநிலம் ராஜஸ்தான். மதன் மோகன் மாளவியா தேசிய திட்டத்தின் நோக்கம் எதைச் சார்ந்தது? ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல். பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயர் சுகன்யா சம்ரிதி திட்டம். மேகி நூடுல்ஸ் தயாரிப்பில் கலந்ததாக கூறப்பட்ட உலோகம் ஈயம். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் தமிழறிஞர் ஔவை நடராஜன். இந்தியாவில் முதல் மகளிர் வங்கி என்ற யோசனை எந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டது? 2013-14. DRDO என்பது எந்த துறையைச் சார்ந்தது? பாதுகாப்பு. இந்திய ஐன்ஸ்டீன் என அழைக்கப்படுபவர் நாகார்ஜுனர். கிராண்ட் மாஸ்டர் எனும் சொல் எதோடு தொடர்புடையது? சதுரங்கம். எந்த மாநிலத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அகர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒடிசா. தமிழகத்தின் அரிசி கிண்ணம் கள்ளக்குறிச்சி. கோட்டை நகரம் வேலூர். வியாபார நகரம் விருதுநகர். சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை. இயற்கை விரும்பும் பூமி தேனி. சமய நல்லிணக்க பூமி நாகப்பட்டினம். தென்னிந்திய கலாச்சார நுழைவாயில் சென்னை. புயல் பூமி கடலூர். அருவி ஆட்சி தென்காசி. கனிம சுரங்கம் ராணிப்பேட்டை. சமண வரலாற்று பூமி புதுக்கோட்டை. நெசவாளர்களின் வீடு கரூர். வரியில்லா துறைமுகம் ஓத துறைமுகம் என்று அழைக்கப்படுவது காண்ட்லா. குதிரைமூக்கு துறைமுகம் மங்களூர். நறுமண துறைமுகம் அரபிக்கடலின் அரசி என்று அழைக்கப்படுவது கொச்சி. தமிழ்நாட்டின் கடல்வழி நுழைவாயில் தூத்துக்குடி. டால்பின் மூக்கு துறைமுகம் விசாகப்பட்டினம். சீனாவுக்கு இரும்புத்தாது ஏற்றுமதி செய்வது பாரதீப். வைரத் துறைமுகம் நதி துறைமுகம் என்று அழைக்கப்படுவது கல்கத்தா. ஆழம் அதிகமான துறைமுகம் விசாகப்பட்டினம்.